சு என்னப்பா இந்த வீடு மாதிரி திடீர்னு என்ன அழகாக அடிக்கிறான் பெயிண்ட. இந்த பேரும் தீபநாயகிய பேர் என்ன அழகா இருக்குது. பாரு இடுப்புல ஒரு மச்சம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. இவங்க குசும்புக்கார தம்பி தானே, அப்படியே வச்சிருக்கிறாங்களே ஒரு மச்சம். தொப்பைய பேர் தொப்பை, அந்த காலத்துலயும் தொப்பை இருந்திருக்கு தானே. சு என்ன அழகா இருக்கு, நல்ல வடிவா இருக்கு என்ன பெயிண்ட். ஹலோ, ஓ காணிக்கு வந்துட்டு நானா முதல் வரைக்கும் இருந்த மாதிரி எந்த அடையாளமுமே இல்லாம இருக்கு காணி. ஓம் ஓம் அட்ரஸ் மாறி இல்லை இல்லை எங்கட காணிக்கு நான் அட்ரஸ் மாறி வரணும். சரி நீங்க வைங்க ஒருக்கா, நான் பார்த்துட்டு என்ன மைண்ட் அடிக்கிறேன்னு. என்ன ஓகே 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 வைங்க. பாய் 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 டேக். அந்த இந்த கேட் அங்கே தானே இருந்தது, கொஞ்சம் புது கேட் மாதிரி இருக்கு. கூப்பிட்டு பார்ப்போம். வீட்டுல யாரும் இல்லையா? ஆச்சாப்பா அந்த வீட்டை ரசிக்க விடுதல் இல்லை. ஆட்டோ ஒன்று நிற்கிது, வெளிநாட்டுக்காரி மாதிரி தெரியுது. ஐயோ கண்ணம்மாவா? ஐயோ சரி, இன்றைக்கு நான் சரியா என்ன நடக்க போதோ தெரியல. சரி வரட்டும் வரட்டும். அக்கா சரி காணையில பில்டிங் அங்க இருக்குது. அப்ப அதுல இந்த கேட் இல்ல, கேட் மிஸ்ஸிங். இந்த கேட் மாதிரி தான் இது இருக்குது. ஏதோ சம்திங் ராங். பாப்போம். அக்கா கண்ணம்மா, ஓ நான் தான் வா 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 வா. என்னடி சொன்னா பறையாம வந்துட்டேன் நீ. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் தானே. சரி வா 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 வா. உன்னை தானே நான் எதிர்பார்த்தேன். சொன்னா ஒன்றுமே சொல்லல. நீ வாரண்ட விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னடி திடீர்னு கிளம்பி வந்துட்ட. போன் பண்ணி சொல்லிருக்கலாம் தானே எனக்கு நீ வாரணுண்டு. ஒருத்தருக்குமே சொல்லல, நான் சர்ப்ரைஸா தான் வந்தேன். ஐயோ வாடி என்ன தங்க வாடி. அம்மா கடவுளே, இல்ல நான் நல்லா இருக்கிறேன். உன்னை தாண்டி எதிர்பார்த்தேன். என்னடி இப்படி இருக்கிற? இங்க பேர் நாங்கள் வெயிலுக்கா காஞ்ச கருவாடு மாதிரி. நீ எப்படி இருக்கிற? ஓ நல்லா, நீ நல்லா கதை. சரி அம்மா எனக்கு டைம் காணாது. ஒருக்கா ஃபார்ம் ஒருக்கா பாப்போமே. எங்க ஃபார்ம் ஒருக்கா பார்க்கத்தான் வந்து நான் அவசரம் டைம் காணாரி. நான் பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொண்டுல வா ஒருக்கா பார்த்துட்டு நான் போகணும். சரி சரி வாரம். ஐயோ இவள் பாம்பை காட்ட சொல்லி நிற்கிறாள். நான் இந்த பாம்பை காட்டுறது. ஐயோ இன்னும் செய்ய போறாள் தெரியா. இந்த கள்ளம் எல்லாம் பிடிபட போகுது. நான் சரி நார போறேன். கண்மணி அடி அந்த கருப்புகளை கேட்டுனுங்கட வாசல் இருந்தது இல்லோ, அந்த வீடியோக்குள்ள காட்டிட்ட நீ. எங்க அந்த கேட்? அடி அது அடி சில்லு சுத்து பட மாட்டேன்ட்டு. ஓ அதான் கராச்சியில கொடுத்துருக்கேன் அடி திருத்துறதுக்கு. சின்ன ஒரு வேலை இருக்கு. ஓ கேட்டு கொண்டே கராச்சியில விட்டனியா? ஓமடி என்ன குழப்பறாள் ஏன் எனக்கண்டா அன்றைக்கு புல்லுக்கு மறந்தடிக்க போறேன், புல்லு வளர்ந்துட்டு காடை வளர்ந்துட்டுன்னு சொல்லி நான் காசு போட்டான் இல்ல உனக்கு. ஓ அடிச்சிருக்கேன் பாரு, புல்லுலாம் கரையை போய் கிடக்கு. ஓ இந்த பக்கம் கரையை கிடக்கு. இஞ்சால் பக்கத்துக்கே நடந்தது. இஞ்சால பக்கமோ? ஓ என் பக்கம் அடிக்கடி அந்த பம்முல பழுதா போயிட்டுது. அதையும் திருத்த கொடுத்துட்டேன். இது அந்த மறந்தடிக்க பம்மே? ஓ அதான் திருத்த கொடுத்தேன். எனக்கண்டா நான் அனுப்புற காசுக்கு இந்த பில்டிங் வந்து சரியா இருக்குமான்னு தெரியல. கண்மணி என்ன செய்து வச்சிருக்கீங்க? இங்கே நீ முதல் கண்ணாடி கலட்டிட்டு பேர். கண்ணாடியை போட்டு கொண்டு இருக்கேன். உனக்கு தெரியுது இல்ல பில்டிங்ல வந்து கலட்டு வடிவா தெளிவா இருக்கு. ஐயோ நான் கலட்டிட்டும் பாக்குறேன், கலட்டாமையும் தான் பாக்குறேன். இது என்ன பில்டிங்? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இவ்வளவு பெரிய பில்டிங்கா கட்டி வச்சிருக்கேன், வெள்ளை கலர்ல எல்லாம் இருக்குது. இத பார்த்து என்ன நான் சொன்னேன், நான் இது ஃபார்ம் செட்டப். இது வந்து நான் வந்து ஒரு கோழி ஆடு மாடு எல்லாம் சேர்த்து வளர்க்கறதுக்கு ஒரு கூட்டு பண்ண மாதிரி செய்யறதுக்கு தான் இந்த பிளானை நான் போட்டேன் நான். சரிதானே? அப்ப அதுக்கு வந்து இதுல நீங்க என்ன கட்டி வச்சிருக்கிறீங்க? கூட்டு பண்ணதானடி அப்பா. எத்தனை தூணை போட்டு கூட்டி விட்டு இருக்கிறேன். நீ என்ன கூட்டு பண்ணன்ற? இது என்ன கண்மணி? இது என்ன இந்த சிவரேன் இப்படி ஜாயிண்ட் இல்லாம இருக்குது? எது அது இருக்காடி, கொத்து வேலை இருக்காடி அந்த சிவருக்கு. ஏய் அது போடுவாங்களடி கான்கிரீட். நீ பயப்படாத. நீ அடுத்த தரம் வரைக்கா பக்காவா பிளான் பண்ணி செய்திருவேன் நான் மிச்ச வேலையெல்லாம். இப்ப மழை வந்ததுன்னா மாறிக்குது, இடிஞ்சு விழ போது போல. இல்ல அது விழாது. இது இந்த சிமெண்ட்டுக்கும் இந்த தூணுக்கும் இடையில ஜாயிண்ட் இல்லாம இருக்குது. என்ன நடந்தது? ஏன் பூசையில இது? இது நீங்கள் பூசுறதுக்கு இடையில நான் அன்றைய காசு போட்டேன். நான் இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னா. ஏன் அந்த காசுல நீங்கள் பூசை இல்ல? உனக்கு தெரியாத இந்த தம்பி அந்த தரமான மேசன். இப்படியான ஹோட்டல் எல்லாம் அந்த மாதிரி அடைப்பானடி. நீ ஏண்டி உங்களோட தம்பி தான் மேசன் ரைட்? ஓ அவன் தரமான. கால் பண்ணு கண்மணி, உங்க தம்பிக்கு ஒருக்கா கால் பண்ணு. இப்ப கால் பண்ணல, கால் பண்ணி வர சொல்லு கண்மணி. நான் ஒரு மேசனோட காட்சி தான் போகணும், கொஞ்சம் சில விஷயங்கள் முடிக்க வேண்டாம். நான் இந்த வீக் வந்து பால் காய்ச்சலாமனு சொல்லி வந்தேன். இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணி போட்டு இப்ப வார சாட்டர்டே வந்து எல்லாரும் இங்க வந்து கேட்கல. நான் எங்க வச்சு பால் காய்ச்சறது சொல்லுவா? பால் இதுல காய்ச்சலாம். இந்த 10 கொள்ள வச்சோம். 10 கிலோ கொஞ்சம் சரிக்கி விடுறேன் காய்ச்சி. வா முன்னுக்குள்ள போய் பாப்ப முதல்ல வா. இதுல ஏன் அடுப்பெல்லாம் மூட்டி கிடக்குது? அடி நீ வந்த உடனே பானை எதுக்கு வைக்கத்தான் பால் காய்ச்சறதுக்கு. ஓ எனக்கு பால் காய்ச்சறதுக்கு இந்த 3 அடுப்பு நீங்க செட் பண்ணிருக்கீங்களா? ஓ செட் பண்ண. ஏண்டா நீ அங்க இருந்து அவசரத்துல தானே வருவே. பாத்தியா சொல்லாம வந்துட்டேலோ. நல்ல காலம் நாளை பானையோட வேண்டி தந்தியா தூக்கி வச்சா பால்.
ரெடி. ஓ இந்த ஏன் இவ்வளவு குப்பையா கிடக்குது? ஒரு சரியான ஒரு குப்பையா இருக்குது. கடவுள் இவ்ளோ அடி வீட்டு வேலைன்னு வாங்கினா அப்படித்தான் கல்லுகள் முள்ளுகள் பட்டி சட்டி எல்லாம் கிடக்கு. கல்லு மண் அதெல்லாம் கிடக்குற. இது நீங்க பாருங்க, சமைக்கிற திங்ஸ்கள் இருக்கு, பேக்கெட்டுகள், அந்த என்ன சோப் பவுடர் அது இதுன்னு சொல்லி என்னென்ன எல்லாம் கிடக்குது. என்ன கண்மணி, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? சும்மா அங்க போய் இன்னொன்று 2 இங்கிலீஷா படிச்சுட்டு வந்து அது இதுன்னு எனக்கு ஒரு மண்ணும் விளங்குது இல்ல. வேற என்ன இதெல்லாம் இப்ப நான் எது இது இந்த கூரை விழ போகுது. இந்த கடவுளே, அடி கூரை விழாதடி. நீ என்னடி அப்பா? ஐயோ முண்டு கொடுத்துருக்கோம் இல்லையோ? இது 2 கட்டை முண்டு கொடுத்துருக்கான் விழாது. 2 கட்டை என்ன முண்டு கொடுத்து வச்சிருக்கீங்களே. ஓ மேசனை கூப்பிடுங்க ஹான்மணி, நீங்க ஒருக்கா. இது என்னடா மேசனை கூப்பிடுங்க. ஏனடி போட்டோல அப்படி இருக்கிற கால் பண்ணு. நீங்க எனக்கு இந்த போட்டோல அனுப்பல, அதனால நான் எடுக்கிறேன். நீங்க அனுப்பி இருந்தா நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு இப்ப எனக்கு எடுத்து தாரியா அடுத்தது கட்டுறதுக்கு கட்டிடம் வந்து எழுப்புவான் அதுக்கா. நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு அனுப்பின காசு கணக்கு நீர் கேட்டு என்று சொன்னா நான் 1 கோடிக்கு மேல செலவழிச்சிருக்கேன் தானே. 1.5 கோடி கிட்ட வருமானு நினைக்கிறேன். நீங்க என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க? 1.5 கோடியா? கோடி எங்க இருக்குன்னு தெரியுமா? வீட்டுக்கு பின்னுக்கு தான் இருக்கு கோடி. சும்மா 5 10 அனுப்பி போட்டு சும்மா கோடி கோடின்னு கூறியல் இருந்து எங்களை பார்க்க என்னம்மா தெரியுது? நாங்களும் இந்த வெயிலுக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அங்கே இருந்து காசு அனுப்புவியா? நாங்களும் இந்த வெயிலுக்குள்ளால அந்த கம்பியை இழுத்து கொண்டு வரணும், இந்த கட்டியை இழுத்து கொண்டு வரணும், உள்ளுவெல்லாம் கிழிச்சு நானும் விழுந்து வேலை செய்திருக்கா. இப்படியே கதைக்கிறது. நீங்கள் அங்க மினிக்கி கிணிக்கி கொண்டு வாரியா? நாங்கள் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா? மணலுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், சீமேந்தி பேக் இழுக்கணும். ஒரு சீமேந்தி பேக் தூக்கி பார்ப்போம், அதுல போட்டுட்டு போயிடுவாங்க. நான் தான் இழுத்து கொண்டு வருவேன், வந்து இதுல போட்டு பேசனையும் பிடிச்சி எல்லாம் செய்து வச்சுன்னு இப்படியே கதைக்கிறது. இப்படி கதைச்சிப்படாத, நீ ஃப்ரெண்டா இருந்தோன்னு இப்படி கதைக்காத. மற்றவங்கள்ட்ட இதையும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஓ சும்மா இருந்து வந்து வாயில வரதெல்லாம் பாத்து உனக்கு வீடு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கட்டி தந்தா சரிதானே. ஆக்சுவலா இது வீடே இல்ல, இது ஃபார்ம். அந்த ஃபார்ம் தான் நீ ரூம் செட்டப் பண்ணி வச்சிருக்க. இது ஒரு ரூம், அது ஒரு ரூம், அது ஒரு ரூம். நான் கேட்டது ஃபார்ம். ஆடு வளர்க்க ஃபார்ம். ஆடு தான். இதுக்குள்ள கொஞ்சம் ஆடு, அதுக்குள்ள கொஞ்சம் ஆடு, அதுக்குள்ள கொஞ்சம். இது கிளாஸ் ரூமா? ஆட கொண்டு வந்து நான் கிளாஸ் ரூமுக்குள்ள படிப்பு ஒயிட் போர்ட் பிளாக் போர்ட் செட்டப் பண்ணிட்டு ஆடுக்கு பெஞ்ச் போட்டு நாங்க ஆட்டுக்கு படிப்பிப்போம். ஆட்டுக்கு ABCDEFG ஆட்டுக்கு படிப்பிப்போம் நாங்க. ரைட்? நீ தான் ஆட்டுக்கு கிளாஸ் டீச்சர். திரும்பறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வச்சிருக்கீங்க. நீ தரம் பிரிட்ஜ் ஆட்ட விடலாம். இல்ல நான் இவ்வளவு பிளான் உங்களுக்கு நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ன்றதால உங்களை நம்பி இவ்வளவு நான் ஒப்படைச்சேன். நான் என்ன நீங்க எனக்கு வந்து இவ்வளவு நாளும் காசுக்கு கூட நான் இது வரைக்கும் 1 ரூபாய்க்கு கணக்கு கேட்டது இல்ல. ஏன்னு சொன்னா ட்ரஸ்ட். நான் உங்களை அவ்வளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணினேன். நான் நீங்க எனக்கு என்ன வேலை எவ்வளவு சீட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன யூ ஆர் சீட். என்னடி ஆட்டுக்கு தானடி பண்ணா கட்டுனான். இது என்னடி இப்படி பேசுற? நீ எல்லாம் எங்கட அப்புறம் சொல்லணும். அந்த ஆள் தேவையில்லாம எந்த ஃப்ரெண்ட் சொல்லி நான் இன்ட்ரோ கொடுக்க, அந்த ஆள் தேவையில்லாம அவளோட தம்பி மேசன், அவளோட ஹஸ்பண்ட் மேசன், அவளோட எல்லாம் மேசன் சொல்லி உங்களோட வீட்டுக்கு ஓடுறதா இருந்தது எங்கட பிள்ளைதான். நீ இப்போ உங்க தம்பிக்கு கால் பண்றாய். கால் பண்ணு தம்பி. டேய் அவள் கண்ணம்மா வந்துட்டாள் வெளிநாட்டுல இருந்து. யாரோ எங்க ஃப்ரெண்டடா கண்ணம்மா. பண்ணாதான் அவள் கட்டுறதுக்கு மாட்டிட்டோம்டா நாங்க. ஓடி வாடா வாடா, என்னோட வந்து சண்டை பிடிச்சு நிற்கிறாள். கெதியா வாடா. அவ சொல்றா இங்க இருந்துதான் தாங்கள் கஷ்டப்படினோம் சிமெண்ட் பேக் தூக்க தெரியுமான்னு சொல்லி. அங்க கிளீனிங் வேலையில இருந்து, அந்த வேலையில இருந்து, இந்த வேலையில இருந்து எல்லா வேலையும் இவைக்கு விளங்குற மாதிரி சொன்னா டாய்லெட் கழுவுற வேலை வரைக்கும் நாங்க அங்க செய்யறோம். எங்கட இந்த 2 கையால இவன இவே நான் கூலி எல்லாம் அனுப்பினேன் நான் தானே. இவைக்கு எல்லாத்துக்குமே ஆக்கள் வைக்க சொல்லி சொன்ன நான் தானே. இதெல்லாம் பொம்பளை செய்யற வேலை இல்லை. இதுக்கு மேசன் வரைக்கும் மேசன் வந்தேன்னு சொன்னா மேசனுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆக்கள் வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்க எல்லாத்துக்கும் தானே எங்களுக்கு பில் அனுப்பி இருக்கிறோம். ஏன் இப்படி போய் இப்படியா நாட்களால தான் எங்களுக்கு அங்க இருந்தோண்டு இங்க காசு அனுப்பி இப்படி ஒரு வீடோ ஃபார்மோ வட்டேவர் ஒன்றுமே கட்டேலாம இருக்கு. இன்னைக்கு மேசன் வரட்டும். இன்னைக்கு அவருக்கு 2 போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் போறது ஊரை விட்டு. நான் நெக்ஸ்ட் வீக் பால் காய்ச்சலன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இன்வைட் பண்ணிட்டேன். என்ன இப்ப அவ வந்துச்சுன்னு சொன்னா என்ன நிலைமை ஆடெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டேன். இப்ப வாரங்களும் ஆட்டை கொண்டு வைக்கிறேன். நான் எங்க ஆட்டை எங்க விடுறது? நான் ஆட்டுக்கு நீ 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தான் கொண்டே விடணும் ஆட்டை. அக்கா எங்கக்காவா? வாடா வாடா. என்ன நீ ஏன்டா இவனை கூட்டினா? அவன் பிரச்சனை இல்லை, அவனுக்கு காதலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி அவன் மாட்டி விட்டாள்டா.
அவள் அந்த விழிகளுக்குடா மூடு கொண்டது பாம்பு கண்ணது கிளியாமடா என்னடா சிவர் எல்லாம் வெடிச்சிருக்குன்னு எல்லாம் சொல்கிறாள்டா காசு எல்லாம் வந்துட்டு போமடா நீ தான் சமாளி அவங்க வேற ஒரு உருவம் சுற்றி பார்க்கறாள்டா பாருங்க ஒரு உருவம் இருக்குது இந்த சிவர் எல்லாம் மடிக்கிறாங்க ஆட்டுக்கு தானடா கட்டுனாங்க இது அவளுக்கு கட்டின மாதிரி நிற்கிறாள் அவள் தனக்கு கட்டின வீடு மாதிரி நிற்கிறாள் இது ஆட்டுக்கு தானடா சிவர் படிச்சிருக்காம்டா நான் எல்லாம் பூசுவான்னு சொன்னேன் அவள் கேட்குறாள் இல்லையாடா என்னன்ற அந்த ஓட்டியெல்லாம் அடைக்கிறது ஆடு நாளை ஆடுன்னு அவளை ஆடிட்டே போகிறாள் ஆடை கொண்டு நாளைய கட்டணுமான்னு சொல்லி ஆடுறாள் அந்த ஆட்டம் பயமா இருக்கணும் காசை வேண்டி எடுத்து எல்லாம் அஞ்சலா வலிச்சிட்டேன் நான் என்ன செய்வான் நல்லா களிமண்ணால தானே நீ பூசலாம் தானே ஏதாவது ஒரு ஓட்டு மாட்டு விடு நீ தான் அவளை சமாளிக்கணும் இது எந்த ஃப்ரெண்டு அப்புறம் முகமுடி ஏற்படக்கூடாது நீ ஏதாவது வச்சு சமாளி என்ன சரியா இவன் இந்த முடிச்சுறான் அவள்கிட்ட மாட்டி விட்டு விட போறானோ இவன் சொல்ல மாட்டான் அவனுக்கு பின்னே ஒரு கொத்தன் வாங்கி கொடுத்தா சரி கொத்தோட சோடா மாட்டி கொடுடா இவனை சும்மா கூலாக்கி வச்சு கொள்வன் என்ன மண்டபுல வரணும் கிடக்கான் நான் மாட்டுவான் போலதான் அவனுக்கு காது கொஞ்சம் பிரச்சனை அவனுக்கு விளங்க நான் சந்தேகம் படமாட்டான் பட்டா அறக்காது எதுக்குமா நான் பார்த்துக்கலாம் அவளோட கடைக்க விட்டுறதா ஓமா ஆமா ஆமா வந்துட்டான் வா 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 ஓகே ஓகே I'll call you back. Hi. குட் மார்னிங் குட் மார்னிங். நீங்க நான் தான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் செஞ்சது. ஓ அந்த மேச நீங்கள் தானா கண்மணியோட தம்பி ரைட்? ஓகே. இத மாதிரி வேற கான்ட்ராக்ட்ல வந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க இதால வரைக்க அதுல ஒரு பெரிய ஒரு இது பில்டிங் உள்ள எல்லாம் நின்று தண்ணி எடுத்து நின்றுவாங்க நிறைய பேர் நின்று. ஓ யா ரைட் அதுல அந்த பில்டிங் நீங்க தான் கட்டினீங்களா? இல்ல அதுல அந்த கீழ தண்ணி இருக்கு அந்த தண்ணி டேப் அது நான் தான் கட்டினேன். இத மாதிரி அங்கால ஒரு 4 மாடி கட்டி கொண்டு இருக்கேன். இப்ப இங்க எப்படி தண்ணி டேப் மாதிரியா? இல்ல பெருசா 4 மாடி பிக் பில்டிங். ஓகே. அங்கால 5 மாடி ஒன்று கட்டுப்படுது. இப்ப கிளிநொச்சிக்குள்ள ஃபுல்லா பெருசா நான் தான் எல்லாம் செய்யறது எல்லா கான்ட்ராக்டும். பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் என்னட்டாங்க கொண்டு வந்துருவாங்க. அவ்வளவு பெரிய ஆள் நீங்க. ஓகே. இந்த இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. இதுக்கெல்லாம் பூசணும், இஞ்சால இதுக்கு பூசணும், எல்லாத்துக்கும் பூசணும். உங்களோட அக்கா வேலை கம்ப்ளீட் ஆயிடுன்னு சொல்லி தானே எனக்கு லாஸ்ட் மந்த் நினைக்கிறேன் கண்மணி காணையில லாஸ்ட் மந்த் வந்து என்னட்ட ஒரு 2 lakhs வந்து வாங்கினவா எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆயிட்டுது. தான் கொஞ்சம் வேலை ஆக்கல கொஞ்சம் காசு கொடுக்கணும்னு சொல்லி அது இன்னும் கொஞ்சம் வேலை கிடக்காது முடிஞ்சிடும். இப்ப கொஞ்சம் வேலை சும்மா ஒரு நாள் வேலை. எனக்கு இந்த பில்டிங் எல்லாம் பூச்சி பூசியாச்சுன்னு சொல்லி ஒரு போட்டோ வீடியோ எல்லாம் வந்தது. நீங்கள் என்ன கிராபிக்ஸ்ல செய்றீங்களே நீங்கள் இங்க ChatGPT-ல ஜெமினில கொடுத்து நீங்கள் எல்லாம் பில்டிங்கை கிரியேட் பண்ணி பெருசா செஞ்சு எனக்கு நீங்க அனுப்பி என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களே எங்களுக்கு நீங்கள்? இல்ல நீங்க அப்ப என்னட்ட அந்த போட்டோஸ் இருக்கு தம்பி. நீங்க உங்களோட அக்கா தான் எனக்கு அனுப்பி இருக்கிறா சரிதானே? பொறுங்க வாரன். உங்களோட அக்கா லாஸ்ட் மந்த் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பி இருக்கிறா. இந்த பில்டிங் வேலை முழுக்க கம்ப்ளீட்டா முடிஞ்சது. பூச்சி பூசுறோம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல பூச்சி பூசி இருக்கு. இதே சேம் லேண்ட்ல சேம் பில்டிங்ல சேம் எல்லாமே சேம். எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட தெரியல. அந்த பூமரம் கூட இதுல இருக்குது. அந்த வாழை மரம், இந்த பூமரம், இது ஏதோ சம்திங் இந்த கதியாளுகள் அதுகள் எல்லாம் இந்த பனைமரம் எல்லாமே இதுல இருக்கு. அப்படியா நீங்கள் எடிட்டிங் செய்வீங்களோ? இல்ல எனக்கு தெரியாது தம்பி. எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் உங்களோட ஓன் சிஸ்டர் தானே அவ. உங்களோட அக்காக்கு ஐ திங்க் 1C plus 30 lakhs plus 10 lakhs, so 140 plus like 10 50 150 160 1 கோடி like 60 lakhsனா 1 கோடியும் 60 லட்சம் சேர்த்து 1 கோடியே 60 லட்சம். அது 1 கோடியே 70 லட்சமா? எனக்கு 70 லட்சம் தான் தந்தன்னு சொன்னாங்க. நான் உங்களோட தான் காய்ச்சி கொண்டு நிக்கிறேன். நீங்க நான் தனியா கதைக்கல என்ன நான் என்ன செல்ஃபா இங்க காய்ச்சி கொண்டு வைக்க வந்து நான் இங்க கடல் தாண்டி வந்து நிக்கிறேன். நீங்க எனக்கு தெரியா தம்பி. நான் கொடுத்த காசுக்கு இங்க வேலை கம்ப்ளீட்லயே நிலத்துக்கு கூட நீங்க பூச்சி இது என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க? இது என்ன நிலம் இதெல்லாம்? பூச்சி ஐ மீன் கான்கிரீட் போட இல்ல, நிலத்துக்கு மேல சிமெண்ட் இழுக்க இல்ல, ஒன்றும் செய்தில்ல, கிரவலோட விட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சுக்க நாங்க அங்கேயே பிறந்து வளர்ந்த ஆக்கள் இல்ல தம்பி. நாங்க ஸ்ரீலங்கால பிறந்து இங்க எங்களால இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க வந்து கடல் தாண்டி ஓடி போனாங்க. அங்க போய் இப்ப ஏதோ நாங்க அங்க ஏதோ கஷ்டப்பட்டு கிளீனிங் வேலை அந்த வேலை இந்த வேலைண்டு வெயில் பார்க்காம குளிர் பார்க்காம மழை பார்க்காம கஷ்டப்பட்ட உழைச்ச காசு தான் நாங்க இங்க கொட்டுறோம். இங்க செய்யறது வந்து இப்ப நான் கூட இங்க இந்த ஃபார்ம் செய்யறதுக்கு ரீசன் வந்து இன்னொரு கொஞ்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ன்ற ஆசை. உங்களை மாதிரியான பெரிய சைட் கேட்டகரியான ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு பின்தங்கிய ஆக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி போகும். அதை விட கொஞ்சம் அப்படியான விஷயங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணி இதை செய்யறேன். எங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இதுல இல்ல ரைட். அப்ப நீங்க என்னத்துக்கு எங்கட காசை இப்படி சுரண்டுறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு ஓனா நீங்க சம்பாதிக்க தெரியாதா உங்களுக்கு? இப்ப எல்லாத்துக்கும் கணக்காட்டுக்கும் தம்பி. பூச்சி பூசணும்னு சொன்னது போய் சரிதானே?
எனக்கு தெரியும். இப்ப நான் சொல்ற விஷயங்களுக்கு நீர் வந்து இந்த கிழமைகளை நான் முடிவு சொல்லணும். முதலாவது விஷயம், இந்த காணி வந்து கிளீன் பண்றேன்னு சொல்லி நட்ட கூட காசு வாங்கினோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை முதல்ல இந்த காணி வந்து புல் இல்லாம ஃபுல்லா நீட்டா தரமட்டமாக்கி வடிவாக்கி தரேன்னு சொல்லி சொன்னவா. புல்லு நடணும், நான் கொஞ்சம் ஆட்டுக்கு வந்து சாப்பாடு புல்லு தான், அதுக்கேற்ற மாதிரி செட்டப் செஞ்சாருன்னு சொல்லி சொன்னவா. அது செய்யல, முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தீராந்தி எல்லாம் போட்டிருக்கீங்களானே, இந்த தீராந்தி வந்து எப்படின்னு சொன்னா வளையுது. வளைவுகளை பார்க்கல, இது டப்புண்டு விழுந்து சின்ன பின்னமாக போகுதுன்னு தோணுது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லணும். மூன்றாவது விஷயம், இந்த கட்டுக்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இல்ல. என்னோட வாங்கின காசுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. கட்டுக்கு பூச்சி பூசே இல்ல. அது ஒரு விஷயம். அந்த மூளைக்கு காட்டினேன், அந்த மூளைக்கு கட்டு வந்து ஜாயிண்ட் இல்ல. அந்த ஆணி வச்சு அம்பி வச்சு எல்லாம் ஜாயிண்டில் போடுவீனா, அந்த ஜாயிண்டே நீங்க செய்யல. சரிதானே? அது பிரச்சனை. இன்னும் இருக்கு. இந்த முகட்டோட வச்சு கட்ட சொல்லி நான் சொன்னேன். அது கட்டினா நல்ல மண், நீங்க அதுவும் கட்டே இல்ல. அது ஒரு விஷயம். இப்படி என்னால சொல்லிட்டே போக இல்லாம இருக்குது. என்னட்ட வாங்கின 1,60,00,000 முடிவை இந்த கிழமைக்கு நீங்க எனக்கு தரணும். நான் இந்த கிழமை பால் காய்ச்சல் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணிட்டேன். இந்த அக்காவின் தம்பியை வச்சு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதப்பா. வா வண்டைக்கு சுட்டுறான் பாரு. நானே என்ன தூக்கலாஞ்சி கொண்டு சும்மா எனக்கு வர ஆத்திரத்துக்கு தூக்கி போட்டு அடிக்கிறேன்பா. நீயும் அவ தூக்கி போட்டு அடிக்க போறியோ? நீ ஓனாம இருக்கு, அவ என்ன குண்டா இருக்கு. என்ன ஜோக் அடிச்ச நீங்க? போடா நீ போடா. அக்கா கூப்பிட கூட்டிட்டு போங்க. போடா. டேய் இங்க என்னடா, நானும் வரட்டா சண்டைக்கு? நீ சண்டைக்கும் பெறவனா ஒன்றுக்கும் பெறவனா, போய் சோடா வாங்கி வச்சுக்காத, போய் குடி போ. போய் குடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கு. ஏதாச்சும் ஒரு சோடா போய் குடிடா. ஐயோ அவ சமாளிக்கிறத விட இவனை சமாளிக்கிறது. அப்ப இது அதை கொண்டு எங்கேயாச்சும் போடுறா. என்னடி கணக்காக சொல்லிட்டு அடுத்த கொண்டாக்கி தந்துட்டாளே. இதான் முதல் கட்டி முடிச்சிட்டடா. அடுத்தது கேளு. அடுத்தது கேட்டு நான் என்ன சொன்ன 5 விஷயம் சொன்னேன். சொல்லுங்க அக்காட்ட. 5 விஷயம் சொன்னா ஏதோ 5 விஷயம் சொன்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஞாபகம் இல்ல. கண்மணி திரும்ப இந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ணி நாளைக்கு நிக்கல. சரிதானே? இப்போ எனக்கு நம்ம தம்பிக்கு 5 விஷயம் சொல்லிருக்கேன். இது வரைக்கும் கண்மணி உங்களுக்கு கொண்டு வந்து 1,60,00,000 போட்டேன். எனக்கு ஒரு 60,00,000 இல்ல சொன்னேன். நான் கணக்கு பாக்கல, சும்மா இரு. மிச்சம் ஒரு 1 கோடி வச்சு தான் வீட்டு நடத்துது. இல்ல அத்தானே பேர் சொல்லிட்டேன், போய் சொல்லிட்டேன். எனக்கு வா அன்றைக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் கண்மணி. எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். இந்த 1 வீக்குக்குள்ள நான் தம்பிட்டு எல்லாம் சொல்லிட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு நான் வாரக்கிழமை என் ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்து பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் வேற போறேன். பால் காய்ச்சலோட ஆடை கொண்டு விட போறேன். இங்க ஃபார்ம் செட்டை ஃபுல்லா இருக்கணும். ஆனா இது சரி வராட்டி நான் இன்றைக்கே போய் எனக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய ஆக்கட்டும் உங்களோட விஷயம் எல்லாம் கொடுத்து நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்வேன். A to Z உங்களோட எல்லாமே இருக்கு. சரிதானே? நீங்க எனக்கு ஆரம்பத்துல இந்த ஃபார்ம் வந்து எம்டி காணியா இருக்கேன் நீங்க எனக்கு அனுப்பினதுல இருந்து, நீங்க பில்டிங் எழுப்பினதுல இருந்து, நீங்க எனக்கு அதை போய் சொல்லி ChatGPT கொடுத்தலாம் பில்டிங் டிசைன் பண்ணி அனுப்பினதுல இருந்து, இந்த கேமரா போட்டுறேன்னு சொல்லி ஒரு கேமராவை கூட காணல. எல்லா ப்ரூஃபும் என் போன்ல இருக்கு. இப்ப நான் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்தா நீங்க 1,60,00,000 மேல வந்து நீங்க பே பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்க என்ன வைக்காதீங்க. நான் அப்படி ஒரு பேட் கேரக்டர் ஆள் இல்ல நான். சரிதானே? எனக்கு உங்களுக்கு நான் 2 பேருக்கு 1 வீக் டைம் தரேன். இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. 1 வீக் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. டேக் யூ ஓன் டைம் 2 பேரும். சரிதானே? ஒரு மாசம் 1 வீக்கண்டா ஒரு கிழமை. ஓகே, என்ன இப்படி ஏமாந்துட்டு நான் எவ்வளவு காசை கஷ்டப்பட்டு நான் இதாண்டு விட. சி ஹலோ ஓமம் அந்த பார்சல்ல போட்டு 30 கிலோ சாக்லேட்டும் வந்துட்டான் பாக்குறீங்களா? ஓ நான் கொஞ்சம் தான் கொடுந்தேன். அது வந்தா தான் நான் இங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஓமம் ஓகே. 30 கிலோவா சாக்லேட்டா? நான் 30 ரூபா சாக்லேட்டே விட மாட்டேன். இதை விடக்கூடாது. அக்கா நீங்க நான் அந்த மேசனோட டேபர். ஓ சொல்லுங்க தம்பி, என்ன கதைக்கணும்? இந்த வீடெல்லாம் இருக்குல்ல, நீங்க கொடுத்த காசுலாம் இந்த வீடெல்லாம் கட்டினவங்க. இந்த வீடோ? இந்த வீடு அந்த பெயிண்ட் செலெக்ஷன்லாம் அவங்க தான். பெயிண்ட் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். இந்த ஃபார்ம் கிடைக்கிறது அந்த கலர் இல்ல, அவங்க 2 அக்கா அந்த மிஷன் தான் செய்யறாங்க. 2 பேரும் கூட்டு கலவாணி. நான் அப்போ நினைச்சேன் இது கூட்டு கலவாணி தான் நினைச்சேன். இப்படி மாத்துறது என்ன? நான் எவ்வளவு தம்பி செலவழிச்சிருப்பேன் தெரியுமா? அந்த காசுகளை அனுப்புறதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்படி அனுப்பியிருப்போம் தெரியுமா? வேணும் இப்படி ஃப்ராட் வேலை செய்ததுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ் தம்பி, நீ சொன்னதுக்கு. நீராஜ் உண்மையா இருக்கிறீரே. ஓகே பாய்டா, தேங்க்யூ. அக்கா அந்த 30 கிலோ சாக்லேட் என்ன? 30 கிலோ சாக்லேட் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த இவ்வளவு நாளும் இவங்க கூட்டுக்களவாணித்தனம் பண்ணக்க நீ அவங்களோட நின்ற நீ இப்ப நான் ஏமாத்தப்பறம் தெரியுமில்ல. இந்த நம்பரை நைஸா அங்கே எடுத்து டேய் நீ வந்து மாலா கடை மகன் இல்லை? டேய் உங்களோட அம்மாக்கு மாலா இல்ல பேர் திரும்பிஞ்சால உன்னை தூக்கி வளர்த்து நான் சரிதானே? இந்த இவ்வளவு மச்சம் இருக்கு உனக்கு. நீ மாலா கடை படியன். நீ உனக்கு பூங்காவனம் தானே பேர். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தி? நீ அப்ப நீ உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அம்மா என்ன இப்படி சொன்னது இல்லையோ? எங்கட வீட்டுக்கு வரலாம் உங்களோட அம்மா என்ன சொன்னது இல்லையோடா?
நீங்க தானே தெரியாதாக்கா எனக்கு. நாங்க தான் அப்ப உனக்கு எல்லாம் தெரியுமில்ல, நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லி உங்க அம்மா மூலமா உங்க அப்பா மூலமா எனக்கு கால் பண்ணி காய்ச்சிருக்கலாம் இல்ல, சொல்லியிருந்தா இவ்வளவு காசை கொடுத்து நான் ஏமாந்திருக்க மாட்டேன்ல. உனக்கு சாக்லேட் கேக்குதா போட்டேன் அப்படி போட வீட்டுக்கிழமையில. அக்கா எனக்கு 3 அக்காக்கள் இருக்கு, கண்ட்ராக்டர் தாங்களே.